இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன தெரியுமா? நெட்வொர்க்கிங் ஃபண்டமெண்டல்ஸ். ரொம்ப முக்கியமான கான்செப்ட். நீங்கள் ஐடி சப்போர்ட் இன்ஜினியராக போகிறீங்க அப்படின்னா ஷியோராக இந்த நெட்வொர்க்கிங்கை பற்றி அட்லீஸ்ட் இப்போ நான் இந்த கிளாஸில் எடுக்கிற பேசிக்ஸாவது உங்களுக்கு அத்துப்படியாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஃபார்வர்ட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா வித்தவுட் த நெட்வொர்க்கிங் தெர் இஸ் நோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தான் ஒரு ஐடி சப்போர்ட் இன்ஜினியராக போகிறீங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு நெட்வொர்க்கிங் தெரியணும். நெட்வொர்க்கிங்கில் இருக்கிற லேனு வேனு மேனா என்னன்னு தெரியணும், அதில் இருக்கிற ரவுட்டர் ஸ்விட்ச்னா என்னன்னு தெரியணும். ஸோ இது எல்லாத்தையும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நெட்வொர்க்னா என்ன? ஃபஸ்ட்டு நம்ம நெட்வொர்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நெட்வொர்க் அப்படின்றது கம்ப்யூட்டர்ஸ், பிரிண்டர்ஸ், இந்த மாதிரி டிஜிட்டல் டிவைசஸ் எல்லாம் ஒரு இன்டர் கனெக்ட் ஆகி ஒர்க் பண்ணுற ஒரு இடம் தான் இந்த நெட்வொர்க் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்த இமேஜ் எடுத்துக்கங்க. இதுதான் ஒரு ஆஃபீஸ் அப்படின்றத அஷ்யூம் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி அஷ்யூம் பண்ணும்போது நீங்கள் எக்ஸாக்டாக ஒரு ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அஷ்யூம் பண்ணிங்க, சரியா? ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு கம்ப்யூட்டர்னு வச்சுங்க. இது எல்லாமே இன்டர் கனெக்ட் ஆகிருக்கு. கம்ப்யூட்டராக இருக்கட்டும், பிரிண்டராக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், இது எல்லாமே இன்டர் கனெக்ட் ஆகிருக்கா? ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் டிவைசஸ் எல்லாம் இன்டர் கனெக்ட் ஆகி ஒர்க் ஆகுது அப்படின்னா தட்ஸ் கால்ட் அஸ் நெட்வொர்க். ஸோ இதில் வந்து ஒயர்டாக கனெக்ட் ஆகிருக்கலாம், இல்லை ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் ஆகிருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், பட் இது எல்லாமே கனெக்டடாக இருக்கணும். ஃபஸ்ட்டு அதை மட்டும் தெரிஞ்சுங்க. இங்கே பாருங்கள், a network is a collection of computer and devices connected to share data and resources. உங்களுடைய டேட்டாவையும் உங்களுடைய ரிசோர்ஸஸையும் நீங்கள் ஷேர் பண்ண எய்தர் கம்ப்யூட்டரோ அப்படி இல்லைன்னா சர்வரோ இல்லை பிரிண்டரோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா இன்டர் கனெக்ட் ஆகி ஒரு நெட்வொர்க்குள்ளே இருக்குது அப்படின்னாவே அதுக்கு பேர் நெட்வொர்க். அது இட் மே பி ஈத்தர்நெட் ஆர் ஒயர்லெஸ். கேபிளை போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கலாம், இல்லைனா கேபிள் இல்லாமலையும் கனெக்ட் பண்ணியிருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஓகேவா? சரி, ஏன் நெட்வொர்க் வந்து இம்பார்ட்டண்ட்? நெட்வொர்க் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் ஒரு இப்போ நம்ம வந்து முன்னொரு காலத்தில் வந்து எப்படி டிரான்ஸ்போர்ட் அதாவது செய்திகளை கடத்தணும். முதல்ல வந்து ஒரு மனுஷன் நேரடியாக போய் சொல்லிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் தந்தி எழுதுவாங்க, டெலிகிராம் எழுதுவாங்க, பணம் போனோன்னா மணி ஆர்டர் அனுப்பிவிடுவாங்க. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கொடுத்து எல்லா விஷயத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்படியே பண்ணிட்டு இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் கம்ப்யூட்டர் கொண்டு வந்தது, சரிங்களா? இந்த கம்ப்யூட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிவைசஸுக்கும் இண்டிவிஜுவலாக கனெக்ட் லைனாக இருக்கிறப்ப தான் வந்து அதாவது ஒவ்வொரு டிவைசஸுக்கும் ஷேர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, சரியா? ஸோ அந்த கஷ்டத்தை போக்குறதுக்காக தான் இந்த நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணுறாங்க. அதை ஃபார்ம் பண்ணும்போது அந்த டிவைஸில் இருக்கிற டேட்டாவை கம்யூனிகேட் பண்ண, ஷேர் பண்ண, இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம். இப்போ இன்டர்நெட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதே ஒரு நெட்வொர்க் தான். உங்ககிட்ட இருக்கிற ஃபைல்ஸை இன்னொரு கம்ப்யூட்டரோட ஷேர் பண்ண, கம்யூனிகேட் பண்ண, ஆக்சஸ் பண்ண, இது எல்லாத்தையும் நீங்கள் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா அது நெட்வொர்க் இருந்தால் தான் சாத்தியமாகுது. நெட்வொர்க் ஏன் இம்பார்ட்டன்ட் புரிஞ்சுதான்? ஸோ உங்ககிட்ட இருக்கிற டிவைஸில் இருக்கிற எல்லா டேட்டாவையும் ஷேர் பண்ணுறதுக்காக, இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக. இப்போது இந்த மாதிரி ஒரு மொபைல் டிவைஸ் இருக்குது, ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, ஒரு லேப்டாப் இருக்குது. இது மூணுத்தையும் நம்மளால் ஒரு இன்டர்நெட்டில் ஒரு நெட்வொர்க்கில் ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ நான் அப்படி தான் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கேன். என்கிட்ட ஒரு மொபைல் டிவைஸ் இருக்குது. ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேப்டாப்பில் இருக்குது, அண்ட் தென் பக்கத்தில் ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. அது இல்லாமல் நான் ரவுட்டரை இந்த பக்கம் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் ஃபார்ம் பண்ணி தான் ஸோ இந்த இடத்துல நான் ஒரு சின்ன மினி நெட்வொர்க் வச்சுருக்கேன். ஸோ அந்த மினி நெட்வொர்க்கான எக்ஸாம்பிள் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இட்ஸ் எ மினி நெட்வொர்க். இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் எக்கச்சக்கமான லேப்டாப் இருக்கும், இல்லை எக்கச்சக்கமான பிரிண்டர்ஸ் இருக்கும். இதெல்லாம் ஒன்றோட ஒன்று கம்யூனிகேட் பண்ண, தாங்கிட்ட இருக்கிற ஃபைல்ஸ், டேட்டாஸ் வந்து ஷேர் பண்ண. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் யூஸ் ஆகும். ஓகேவா? இந்த 3 டைப் என்னென்னா லேன், வேன், மேன். லேன்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க், வேன் அப்படின்னா வைட் ஏரியா நெட்வொர்க், மேன் அப்படின்னா மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். ஓகேவா? ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். லேன் அப்படின்னா ஒரு சின்ன ஏரியா இருக்குன்னா அந்த சின்ன ஏரியாக்குள்ளே நம்மளால் நிறைய விஷயங்களை வந்து கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா தட்ஸ் கால்ட் அஸ் லேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிற டிவைசஸை எடுத்துக்கோ. ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னா அந்த ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிறது ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க், ஒரு சின்ன ஏரியா. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரோலர் தான் இருக்கும். ஸோ அந்த கண்ட்ரோலருக்கு கீழே நிறைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னோடய வீட்டில் என்னோடய ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரவுட்டர் இருக்குது, ஒரு 6 கம்ப்யூட்டர் இருக்குது இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ 6 கம்ப்யூட்டர் இருக்குது. ஸோ இந்த ஆறு கம்ப்யூட்டரும் நான் வந்து இந்த ரவுட்டரோட கனெக்ட் பண்ணியிருப்பேன். இதுக்கு பேர் ஸ்டார் டோபாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டார் டோபாலஜி அப்படின்றது லைக் எப்படின்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஒரு நேராக போயிட்டு இங்கே ஒரு கம்ப்யூட்டர், இங்கே ஒரு கம்ப்யூட்டர், இங்கே ஒரு கம்ப்யூட்டர், இங்கே ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு
பஸ் டோபாலஜி அப்படின்னு பேர் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாரும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது ஸ்டார் டோபாலஜி. இதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில் போகணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஓகேவா? ஸோ சென்ட்ரலைஸ்டு ஒரு டிவைஸு, அந்த டிவைஸை சுற்றி நிறைய கம்ப்யூட்டர், அது எங்கே வேணாலும் போகலாம். ஓகேவா? இப்போ நான் அங்கே லைன் போடுறது பாருங்கள், நான் எங்கே போடுறேன். ஸோ எங்கே வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்படி எங்கே வேணாலும் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ஸ்டார் டோபாலஜி. ஸோ அந்த ஸ்டார் டோபாலஜி இருக்கிற ஒரு விஷயந்தான் இந்த ரவுட்டர். ஓகேவா? ஸோ இந்த ரவுட்டரை சுற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு மினி நெட்வொர்க். சரி, இதுக்கு நடுவில் நம்ம சர்வர் வச்சுக்கலாம், இல்லை வந்து ஃபயர்வால் வச்சுக்கலாம், இல்லை இப்போ நிறைய சுவிட்சஸ் வச்சு இங்கே கம்யூனிகேட் பண்ண முடியும். பட் சென்ட்ரலைஸ்டு டிவைஸாக இந்த இடத்துல ஒரு ரவுட்டர் இருக்குது அப்படின்றத அஷ்யூம் பண்ணிப்போம். ஸோ இதில் வந்து இங்கேருந்து ஒரு சுவிட்சு, இங்கே ஒரு சுவிட்சு, அகைன் இங்கே ஒரு சுவிட்சு. சரியா? இப்போது இந்த 2 கம்ப்யூட்டர் இந்த சுவிட்சில் கனெக்ட் ஆகிருக்கும், இந்த 3 கம்ப்யூட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவிட்சில் கனெக்ட் ஆகிருக்கும், இது வந்து பார்த்திங்கன்னா இதில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இதுக்கு ஷேப் கிடையாது, ஆனால் இது எல்லாமே கம்யூனிகேட் பண்ணணும். இப்போ இந்த டிவைஸால், இப்போ இந்த டிவைஸோட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிக்னல் சென்ஸ் டு ரவுட்டர், இந்த ரவுட்டர் இங்கே சென்ட் பண்ணிடும். அகைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிறது இங்கே வரும். ஓகேவா? இன் சிம்பிள் வேர்ட்ஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்றது ஒரு சின்ன லொக்கேஷனுக்குள்ளே, ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே, அந்த ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிற எல்லா டிவைஸஸும் இன்டர் கனெக்டடாக இருக்குது அப்படின்னா தட்ஸ் கால்ட் அஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். இது மட்டும் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வைட் ஏரியா நெட்வொர்க். ஓகேவா? வைட் ஏரியா நெட்வொர்க் என்ன பண்ணுன்னா, இப்போது இது ஒரு கம்ப்யூட்டர். ஓகேவா? அண்ட் இது ஒரு கம்ப்யூட்டர். இந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்து ரொம்ப பெரிய ஜியாகிரபிக்கல் ஏரியாவை கவர் பண்ணுது அப்படின்னா, ஸோ இட்ஸ் மேபி இன் இன்டர்நெட் ஆர் ஏ கார்ப்பரேட் நெட்வொர்க்காக இருந்துச்சு அப்படின்னா தட்ஸ் கால்ட் அஸ் வைட் ஏரியா நெட்வொர்க். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் இங்கே இந்தியாவில் இருக்கீங்க, சரிங்களா? ஸோ இன்னொருத்தர் யூஎஸ்ஏல இருக்கார். சரியா? இப்போ இவங்க 2 பேருக்கு நடுவில் இப்போ இன்னைக்கு ஃபோன் கால் வந்து வருது இல்லையா? ஸோ இந்த ஃபோன் கால் எக்ஸாம்பிள் ஆஃப் வைட் ஏரியா நெட்வொர்க். நம்மளால் இன்டர்நெட் மூலயமா 2 டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸை கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ வைட் ஏரியா நெட்வொர்க். நீங்களும் நானும் கனெக்டாக இருக்கிறது கூட வைட் ஏரியா நெட்வொர்க் தான். ஓகேவா? நீங்களும் நானுமே இப்போ இன்டர்நெட்டில் தான் கனெக்டாக இருக்கும். ஸோ இன்டர்நெட் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது இந்த வைட் ஏரியா நெட்வொர்க் பிரதானமாக வந்துடும். ஓகேவா? அதுக்காக எல்லா இன்டர்நெட் கனெக்டிவிட்டியும் வைட் ஏரியா நெட்வொர்க்னா கிடையாது. ஸோ இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன ஆஃபீஸ்க்குள்ளே இருந்தால் அது லோக்கல் ஏரியா நெட்வொர்க், இது சின்ன ஆஃபீஸ்க்குள்ளே இருந்தால் அது லோக்கல் ஏரியா நெட்வொர்க். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன். இப்போ நீங்களும் நானுமே 2 டிஃப்ரெண்ட் ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் தான். ஈவன் தோ வி ஆர் இன் இந்தியா, நம்ம 2 பேருமே டிஃப்ரெண்ட் ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் தான். நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க, நான் எங்கேயோ இருக்கேன், பட் வி ஆர் கனெக்டட் வித் த இன்டர்நெட்ல. ஸோ அதனால தான் மேபி இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து யூடியூப்பில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த யூடியூப் வீடியோவும் எங்கேயோ ஸ்டோர் ஆகிருக்கிற ஒரு இடம் தான். ஸோ அதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணி பார்ப்பீங்க. ஓகேவா? இது 2த்துக்கும் நடுவில் ஒன்று இருக்குது, மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது லேன் வந்து ஒரு லோக்கல் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டேன், அதை விட ரொம்ப பெருசு வந்து வேன், 2 டிஃப்ரெண்ட் ஜியாகிரபிக்கல் லொக்கேஷனை கனெக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க்னா லேனை விட பெருசு, ஆனால் வேன் வைட் ஏரியா நெட்வொர்க்கோட சின்னது. இது எப்படி சொல்லலாம்னா, இது நீங்கள் மேக்ஸிமம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா 5 கிலோமீட்டருக்கு நடுவில் ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா ஸோ அதுக்கு மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 கிலோமீட்டர் தாண்டிச்சு அப்படின்னாவே இட்ஸ் அன் வைட் ஏரியா நெட்வொர்க். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் நுங்கம்பாக்கம் அப்படின்ற ஒரு ஏரியாவை எடுத்துப்போம். இந்த நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஸோ இதே நெட்வொர்க்கை நம்ம கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனை நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அடித்து எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா தட்ஸ் எ மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். ஒயர்டு மூலயமா ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸை கவர் பண்ணும்போது, இல்லை ஒயர்லெஸ் மூலயமா கம்மியான டிஸ்டன்ஸை கவர் பண்ணும்போது, ஸோ ஒரு ஆஃபீஸோட பெரிய ஏரியாவை, ஒரு ஆஃபீஸோட பெருசாக, ஆனால் வைட் ஏரியா நெட்வொர்க் அளவுக்கு ரொம்ப பெருசாக கிடையாது, 5 கிலோமீட்டருக்குள்ளே. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 5 கிலோமீட்டர் இஸ் நாட் ஏ அந்த லேண்ட்மார்க் கிடையாது, பட் வந்து நம்மளுடைய புரிதலுக்காக சொல்கிற ஒரு 5 கிலோமீட்டர் அப்படின்ற அந்த ரேஞ்ச் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்குள்ளே தான் மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு ஒயர்லெஸ் மூலயமாவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயர்லே கூட எடுத்துகிட்டு போகலாம். சரியா? விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க், இது 3 வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க்கோட ஒரு மிகப்பெரிய டைப்
சரியா? பட் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் எல்லாமே நெட்வொர்க்கில் இன்னும் நம்ம பார்க்க வேண்டிய கான்செப்ட். ஓகேவா? இப்போ விபிஎன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த விபிஎன் அப்படின்னா விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க். இந்த விபிஎனுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் தமிழ் ராக்கர்ஸ்லேருந்து படம் டவுன்லோட் பண்ணுறதுக்காக டோரண்ட்லேருந்து டவுன்லோட் பண்ணுவீங்க. அந்த டைமில் விபிஎன், ஏதாவது ஒரு விபிஎன், நாட் விபிஎன் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா டர்போ விபிஎன் சொல்லிட்டு ஏதாவது ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. லைக் இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது இது என்னென்னா லொக்கேஷனே மாற்றி கொடுக்கும். ஓகேவா? இது வந்து அவர் ஆஃபீஸ் லொக்கேஷன். சரியா? இந்த ஆஃபீஸ் லொக்கேஷனை ஒருத்தர் வந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. யாருன்னா நம்ம கம்பெனி எம்ப்ளாயி. ஓகேவா? நேரடியாக நம்ம ஆக்சஸ் பண்ண கொடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த வைரஸு, மால்வேரு, ட்ரோஜன் வேறு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பிரச்சனைகள் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் இவருக்கும் நம்ம ஆஃபீஸ்க்கும் ஒரு செக்யூர்டான லைன் வந்து பார்த்தோன்னா இன்டர்நெட்டுக்கே தெரியாமல் பண்ணுவாங்க. இது இன்டர்நெட்டில் தான் நடக்கும், ஆனால் இன்டர்நெட்டுக்கு தெரியாது. சரியா? இவரால் இந்த மாதிரி ஒரு லைனை கிரியேட் பண்ணி செக்யூர்டான ஆக்சஸை வாங்க முடிஞ்சது அப்படின்னா தட்ஸ் கால்ட் அஸ் விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க். இது எப்படி நடக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது விபிஎன், இப்போ நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கணும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் இது நம்ம ஆஃபீஸ்ன்னு வச்சுங்க. சரியா? இந்த ஆஃபீஸில் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இந்த விபிஎன், ஏதாவது ஒரு விபிஎன், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ப்ராடக்ட் வச்சுப்போம். குளோபல் ப்ராடக்ட் இஸ் ஏ ப்ராடக்ட். ஓகேவா? குளோபல் ப்ராடக்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு விபிஎனோட சாஃப்ட்வேர். ஓகேவா? இதை நம்ம ஆஃபீஸில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இது மூலயமா தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸுக்கு ஆக்சஸ் கொடுப்போம் இந்த குளோபல் ப்ராடக்ட் மூலயமா. ஓகேவா? குளோபல் ப்ராடக்ட் இஸ் an எக்ஸாம்பிள். குளோபல் ப்ராடக்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைக் வந்து இப்போது நம்ம ஆஃபீஸில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருவாங்க. ஓகேவா? இந்த ஆஃபீஸில் ஃபைனல் ஸ்டேஜில் இன்ஸ்டால் பண்ணி, இதுதான் வந்து பார்த்தோன்னா என்ட்ரிக்கு எக்ஸிட்டுக்கு வந்து ஒரு வழியாக இருக்கும். ஓகேவா? இங்கே இன்ஸ்டால் பண்ணுறாங்க. சரியா? நம்ம யூஸரோட லேப்டாப்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் ப்ராடக்டோட சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிவிடுவாங்க. ஓகேவா? இந்த குளோபல் ப்ராடக்ட் இன்டர்நெட்டில் ஒரு செக்யூர்டான லைனை கிரியேட் பண்ணிடும். இப்போது இவங்களுக்கு இப்போ நேரடியாக வந்து ஆக்சஸ் கொடுத்துட முடியுமா? விபிஎனை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒர்க் ஆகிடுமா? அதுக்குன்னு ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்ட். ஓகேவா? கிரெடென்ஷியல்ஸ், யூசர் நேம், பாஸ்வேர்ட், இது ரெண்டுத்தையும் போட்டு சரிங்களா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆக்சஸ் கேட்போம். இந்த ஆக்சஸ் என்ன பண்ணணும்னா மறுபடியும் செக்யூர்டாக ஒரு லைனை க்ரியேட் பண்ணி ரெக்வஸ்ட்டை கேட்கும். இஃப் இது ஓகே அப்படின்னு க்ரீன் சிக்னல் விழுந்துச்சு அப்படின்னா, இஃப் இடத்துல ஒரு ப்ளூடிக் விழுது அப்படின்னா ஸோ அங்கேருந்து ரெஸ்பான்ஸ் போவோம். சரிங்களா? இங்கேருந்து ரெஸ்பான்ஸ் ரிட்டன் போவோம். சரிங்களா? நீங்கள் ஆக்சஸ் பண்ணிட்டீங்க. அப்போது லோக்கலாக இப்போ இங்கே இருக்கிற நெட்வொர்க்கை நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருந்து இல்லை வெளியில இருந்து இந்த விபிஎன் சாஃப்ட்வேர் மூலயமா ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ சிம்பிளாக என்ன பண்ணும் அப்படின்னா இன்டர்நெட் மூலயமா நம்ம வந்து எந்த ஒரு இன்டர்நெட்டும் இல்லாமல் ஒரு செக்யூர்டான லைனை க்ரியேட் பண்ணுற வேலை செய்கிறது தான் இந்த விபிஎன். இது இன்டர்நெட் வேர்ல்டு வந்து கொஞ்சம் ஹைடாக இருக்கும், நம்ம செக்யூர்டாக இண்டிவிஜுவல் லைன் போடுற மாதிரி இருக்கும். சரியா? இந்த ஐபி அட்ரஸ் அப்படின்னா என்னென்னா இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். ரைட்? நம்ம வீட்டுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும், நம்மளுக்கு ஒரு இண்டிவிஜுவல் மொபைல் நம்பர் இருக்கும். அந்த மொபைல் நம்பர் யாருக்கும் ரிப்பீட் ஆகாது. ரைட்? சரி, ஐபி அட்ரஸ் அப்படின்னா என்னென்னா இப்போது நமக்கு வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு அட்ரஸ் இருக்குல்ல, அதே மாதிரி நமக்கு ஒரு இண்டிவிஜுவல் மொபைல் நம்பர் இருக்கும். எல்லாருக்குமே தனித்தனியாக இருக்கும். கரெக்டாக? அதே தான் நம்ம எவ்ரி கம்ப்யூட்டருக்கு ஒரு இண்டிவிஜுவலான அட்ரஸ் இருக்கும் இன் நம்பர் ஃபார்மேட்டில். ஓகேவா? ஸோ இதை IPv4 அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம IPv4 அட்ரஸை செக் பண்ணி பார்த்துடலாமா? IPconfig அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் IPv4 அட்ரஸ் தான் வரும். என்னுடைய அட்ரஸ் இப்போ நான் கனெக்டாக இருக்கிற என்னுடைய ரவுட்டரில் கனெக்டாக இருக்கிற அட்ரஸ் இருக்குது. சரியா? நீங்கள் உங்கள் ஆமாம், ஏன்னா வந்து நான் ஸ்டாட்டிக் ஐபி வாங்கலை. ஓகேவா? ஸ்டாட்டிக் ஐபி இப்போ என்னோடய ரவுட்டருக்கு ஸ்டாட்டிக் ஐபி இருக்குது, ஆனால் என்னோடய டிவைஸுக்கு ஸ்டாட்டிக் ஐபி கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் ஐபி அட்ரஸ் அப்படின்றது நிறைய ஃபார்மேட்டில் இருக்குது. ஸ்டாட்டிக் ஐபி ஒரு சில ஐபி பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டில் யாருக்கும் இருக்காது, பட் லோக்கல் ஐபின்னு ஒன்று சொல்லுவாங்க. இதே பிரிப்பாங்க ஃபார்மேட்டை. சரியா? நம்ம டீப்பராக வந்து பார்த்திங்கன்னா CCNA கிளாஸில் படிப்போம். என்னென்னா கிளாஸ் A, கிளாஸ் B, கிளாஸ் C, கிளாஸ் D, கிளாஸ் Cன்னு இருக்கும். ஸோ ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஐபி கொடுத்துருவாங்க. ஓகேவா? அந்த ஐபி வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே யூஸ் பண்ணுறதுன்னு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஸோ இந்த கிளாஸ் A, கிளாஸ் B, கிளாஸ் C, கிளாஸ் Cன்னு இருக்கு இல்லையா, இது வந்து ஒவ்வொரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக. ஓகேவா?
இந்த ஐடென்டிஃபிகேஷனை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்ரஸை மாற்றுவோம். ஓகேவா? லோக்கல் ஐபின்னு இருக்கும், அது எல்லா ஆஃபீஸ்லையும் எல்லா லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்லேயும் இருக்கும். ஆனால் அது அதுக்கு அந்த லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கு மட்டும்தான், நீங்கள் வெளியிலேருந்து அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. சரியா? ஆனால் அதுக்குன்னு ஒரு ஸ்டாட்டிக் ஐபி இருக்கும். ஓகேவா? சப்நெட்டிங் அப்படின்னா என்னென்னா, இப்போ உங்ககிட்ட ஐபி, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஐபி தான் எல்லா டிவைஸஸுக்கும் பொறுத்துற மாதிரியான ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல எல்லா இதுக்குமே ஸ்டாட்டிக் ஐபி கொடுக்க முடியாது. ஏன்னா ஐபி காஸ்ட் கட்டணும். அதனால் இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஐபியை வந்து அசைன் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படி ஐபி அசைன் பண்ணுறதுக்கு நெட்ஒர்க்கோட நிறைய இந்த இப்போது ஒரே நம்பர் வந்து 10 பேர் கொடுத்துட்டோம்னா அந்த 10 பேர் வந்து சண்டைக்கு வருவான் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே ஒரே ஐபியை 10 சிஸ்டத்துக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 3 10 கிளாஷ் நடக்கும், எதுவுமே ஒர்க் ஆகாமல் போயிடும் அதுக்கப்புறம். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த சப்நெட்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்மக்கிட்ட ஒரு ஸ்டாட்டிக் ஐபி தான் இருக்குது. அந்த ஒரு ஸ்டாட்டிக் ஐபிக்கு கீழே டிவிஷன்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட் கிளாஸ் செக்ஷன் ஏ, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சி செக்ஷன் பார்த்துருப்பீங்க. இது என்னென்னா ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கிறப்ப ஹேண்டில் பண்ணுறதுக்காக பிரித்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்மக்கிட்ட ஒரு ஸ்டாட்டிக் ஐபி தான் இருக்குன்னா அந்த ஸ்டாட்டிக் ஐபி கிட்ட நம்ம ஒரு 10 சிஸ்டத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னா அந்த 10 சிஸ்டத்துக்கும் டிஃப்ரெண்ட் சப்நெட்டை கொடுத்துட்டு, அதாவது ஒரு டிவிஷனை கொடுத்துட்டு நம்ம ஐபியை எஃபிஷியண்ட்டாக அலோகேட் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் ஒரு ஐபி தான், ஆனால் வந்து நிறைய விஷயங்கள் மாறி இருக்கும். ஓகேவா? இது பேசிக்காக பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இது லைக் வந்து டிவிஷன்ஸை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஐபியை எஃபிஷியண்ட்டாக அலோகேட்டும் பண்ணுது. நெக்ஸ்ட்டு டிஎன்எஸ், இதை பற்றி நம்ம தனியாகவே கிளாஸில் பார்ப்போம். டொமைன் நேம் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய இப்போ நம்ம ஹியூமன் ரீடபிள் ஃபார்ம் www.webtechacademy.com அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்டர்நெட் வேர்ல்டில் webtechacademy.comனு இருக்காது, ஐபி அட்ரஸாக இருக்கும். அந்த ஐபி அட்ரஸை கன்வெர்ட் பண்ணுற வேலையை செய்கிறது டிஎன்எஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மொபைலில் நம்ம மொபைலில் தினமும் யூஸ் பண்ணுற ஃபோன் புக் மாதிரி நீங்கள் இப்போது எனக்கு கால் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்னுடைய பேரை சர்ச் பண்ணி தான் கொடுப்பீங்க. என்னுடைய நம்பர் வந்து சர்ச் பண்ண மாட்டீங்க. ஆமாம், ரைட்? அதே மாதிரி தான் இன்டர்நெட் வேர்ல்டில் இருக்கிற ஒவ்வொரு ஐபியும் ஒவ்வொரு வெப்சைட்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டொமைன் வச்சுருக்கோம். அந்த டொமைனை தான் நம்ம கால் பண்ணுவோம். அந்த டொமைன் கால் பண்ணோன்னே அந்த டொமைன் போய் டிஎன்எஸ்ல தேடி அதோட ஐபி எடுத்துகிட்டு வந்து அந்த சர்வரில் என்ன ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதை நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். இது எல்லாமே ஒவ்வொரு டூல். இதில் நிறைய விஷயங்கள் நம்ம ரிட்டன் படிப்போம். சரியா? டிஎன்எஸ்க்கு 2 கிளாஸ் இருக்குது. ஓகேவா? டிஹெச்சிபினா டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாட்டிக் ஐபி இல்லை, டைனமிக் ஐபி தான் வச்சிருக்கோம். எந்த ஐபினா இருக்கட்டும், எனக்கு ஐபி இருந்தால் போதும், இன்டர்நெட் ஃப்ளோ ஆகட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சிருப்போம் வைங்களேன். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம ஒரு சிஸ்டத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 1ஆம் நம்பர் சிஸ்டம், 2ஆம் நம்பர் சிஸ்டம், 3ஆம் நம்பர் சிஸ்டம்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டத்தை கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ அந்த சிஸ்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 1ஆம் நம்பர் சிஸ்டம் ரொம்ப நாள் ஆஃப்லேயே இருக்கணுன்னே 1ஆம் நம்பர் ஐபி இல்லைன்ற மாதிரி அடுத்த சிஸ்டம் நம்ம கனெக்ட் பண்ணுறப்போ அது 1ஆம் நம்பருக்கு வந்துடும். அகைன் நம்ம அந்த 1ஆம் நம்பர் ஆக்சுவல் 1ஆம் நம்பர் சிஸ்டத்தை ஆன் பண்ணுறோன்னு வைங்களேன், அப்போ என்ன நடக்குன்னா கான்ஃப்ளிக்ட் ஆகும். ஸோ அந்த டைமில் எது ஃபஸ்ட்டாக 1ஆம் நம்பரை பிடிச்சதோ அது 1ஆம் நம்பர் எடுத்துக்கும், ரெண்டாவது வந்து 2ஆம் நம்பர் தான் எடுத்துக்கும். சரியா? உங்களுக்கு ஒரு ஐபி இருக்கும், ஆனால் அது கான்ஃப்ளிக்ட் ஆகாத பார்த்துக்கிறதுக்கு தான் இந்த டிஹெச்சிபி. லைக் இப்போ இங்கே பாருங்கள், க்ரீன் வேணுமா, க்ரீன் இருந்தாலும் இது மேட்ச் ஆகும், ப்ளூ இருந்தாலும் மேட்ச் ஆகும், நெக்ஸ்ட்டு பிங்க் இருந்தாலும் மேட்ச் ஆகிக்கும். ஸோ புரியுதுங்களா? 1ஆம் நம்பர் சிஸ்டருக்கு, 2ஆம் நம்பர் சிஸ்டருக்கு 3 இருக்குது, 4 இருக்குது, 5. சரியா? இப்போது இதில் ஒரு சிஸ்டம் இருக்குது, இதில் ஒரு சிஸ்டம், இது எல்லாத்துலேயுமே ஒரு சிஸ்டம் இருக்குது. ஓகேவா? மொதல் சிஸ்டம் ரொம்ப நாளாக ஆஃப்லேயே இருக்குது. நம்ம நெட்வொர்க் என்ன புரிஞ்சுக்கன்னா 1ஆம் நம்பர் இப்போ ஒரு நாள் 2 நாள்லாம் இதில் இருந்துச்சு, இப்போ கட்டாக இருக்குது, அவங்க சரி பண்ணுறாங்கன்னா பார்க்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோ. நீங்கள் ஒரு 1 வீக் விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், ஈவன் இது 1 or 2 ஹவர்ஸ்லேயே கூட நடக்கும். சரியா? இந்த ப்ராசஸ் வந்து 1 வீக் தான் எடுத்துக்கணும் இல்லை, 1 or 2 ஹவர்ஸில் நடக்கலாம், ஒரு நாள் நடக்கலாம், 2 நாள் நடக்கலாம். எப்போ அந்த நெட்வொர்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அது ஆஃபில் அது இல்லை அப்படின்றத அனலைஸ் பண்ணுதோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டத்துக்கான ஐபி எம்டி ஆகிடும் அப்படின்ற மாதிரி பண்ணி விட்ரும். ஓகேவா? சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இது 1 வீக்காக ஆஃபில் இருக்குது. ஓகேவா? இந்த 1 வீக்காக ஆஃபில் இருக்கிறப்போ இந்த 1ஆம் நம்பர் சிஸ்டம் இல்லை, இப்போ 1 எம்டியாக இருக்குது. இப்போ நம்ம புதுசாக ஒரு சிஸ்டம் 6ஆவதாக ஒரு சிஸ்டம் போடுறோம். இதுக்கு ஐபி 6ன்னு அசைன் ஆகுமா இல்லை 1ன்னு அசைன் ஆகுமா? சிஸ்டம் அதை அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் சொல்கிறது. ஓகேவா? 1ஆம் நம்பர்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு அதை அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் மேபி அது அனலைசேஷன் லிஸ்ட்டில் 1ஆம் நம்பர் நீங்கள் 1 வீக் ஆஃப் பண்ணி வச்சுருப்பீங்க, பட் அந்த நெட்வொர்க் டிடெக்ட் பண்ணியிருக்கே இருக்காது, அதில் எதாவது ஃபால்ட் இருக்கலாம். சரியா? ஸோ அப்படி டிடெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 6ஆம் நம்பர் தான் போவோம். ஓகேவா?
ஸோ இஃப் அனலைஸ் பண்ணிடுச்சு ஒன்றா நம்பர் எம்டியாக இருக்குது அப்படின்னா நம்ம ஆறாவது ஒரு சிஸ்டத்தை சொல்ல ஆட்டோமேட்டிக்காக இது ஒன்றா நம்பர்னு ஐபி அசைன் ஆகிக்கும். அந்த ஆட்டோமேட்டிக்காக ஐபி அசைன் ஆகுது இல்லையா, அந்த வேலையை பண்ணுறது தான் இந்த டிஹெச்சிபி. ஓகேவா. கேட்வேனா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் பேமெண்ட்லாம் பண்ணுவீங்க, லைக் வந்து யூபிஐயில் பேமெண்ட் பண்ணுவீங்க, இல்லை வந்து ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி, இல்லை டெபிட் கார்டு யூஸ் பண்ணி நெட் பேங்கிங் பண்ணுவீங்க, இல்லை நெஃப்ட் பண்ணுவீங்க, இல்லை பேங்க்கில் போய்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க, இல்லை என்ன மாதிரினா பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர். இட்ஸ் நாட் ஓன்லி அ பேமெண்ட், இது வந்து 2 டிஃப்ரெண்ட் இடத்த வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறது. லைக் வந்து இட்ஸ் லுக் லைக்கே உங்களுக்கு வந்து வைட் ஏரியா நெட்வொர்க் அப்படின்ற மாதிரி இருக்கும், பட் அப்படி கிடையாது. ஸோ ஈவன் நீங்கள் விர்ச்சுவல் ஏரியா நெட்வொர்க்னு கூட சொல்லுவீங்க, பட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்குது. இப்போது நம்ம பேமெண்ட்டை இனிஷியேட் பண்ணுறோம். ஓகேவா. பேமெண்ட்டை இனிஷியேட் பண்ணுறப்போ இந்த பேமெண்ட் வந்து நம்ம பேங்க் சர்வரில் தானே இருக்கும். பேங்க் சர்வரில் இருக்கிறப்போ அந்த பேங்க் சர்வர் வந்து பார்த்தோன்னா நமக்கும் அதுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் லைனை க்ரியேட் பண்ணும், லுக் லைக்கே விபிஎன். ஆனால் வந்து இது விபிஎன் கிடையாது. ஏன்னா விபிஎன் அப்படின்றது 2 டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணுறது. இது ஒரே நெட்வொர்க்கை ஒரு நெட்வொர்க் கனெக்ட் பண்ண போகுது. விபிஎன் அப்படின்றது நீங்கள் எங்கேயோ இருப்பீங்க, உங்கள் ஆஃபீஸ் எங்கேயோ இருக்கும். ஸோ அதுக்கு 2த்துக்கும் அந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் பண்ணுவீங்க. இது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண மாட்டீங்க, உங்களுக்குன்னு இப்போ இந்த கிரெடிட் கார்டு நம்ம டீட்டெயில்ஸ்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு வழி க்ரியேட் ஆகும். அந்த வழிக்கு பேர் தான் கேட்வே. இது வந்து நிறைய இடத்துல நடக்கும். இப்போ நாட் ஓன்லி இந்த பேமெண்ட் செக்டர், செக்யூர்டாக நடக்கிற எல்லா டிரான்சாக்ஷன் நடுவுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்வே வந்து ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மட்டுமே ஒரு லைன். இப்போது ஆஃபீஸ் லொக்கேஷன் தான் விபிஎன், அந்த விபிஎனோட லைனில் தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். இது நமக்கு மட்டும் ஒரு லைன் கிரியேட் ஆகும். ஏன் அப்படின்னா பண விஷயம், பணம் மாதிரியான நிறைய செக்யூர்டான டிரான்சாக்ஷன்லாம் இந்த மாதிரி கேட்வே மூலயமா தான் நடக்கும். ஓகேவா. இப்போது நம்ம எசென்ஷியலான நெட்வொர்க் கமெண்ட்ஸ் இதை வந்து நம்ம கமெண்ட் ப்ராம்ப்ட் கிளாஸில் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கலாம். ஓகேவா. கமெண்ட் ப்ராம்ப்ட் ஒரு கிளாஸ் இருக்குது, பவர் ஷெல் ஒரு கிளாஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இதே இந்த கமெண்ட்ல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணும். பட் என்னென்னு ஓரளவுக்கு ஐடென்டிஃபிகேஷன் வரதுக்காக இப்போ எடுக்கிறேன். ஓகேவா. இப்போ பிங் அப்படின்னு போட்டிங்கன்னா லைக் இதை மட்டும் நான் இப்பயே பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிங் google.com அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இப்போது இந்த google.com இது தேடுது, இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணி. பிங் அப்படின்னா நம்மளோட கனெக்டில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக போடுற கமெண்ட் தான் இந்த பிங். ஓகே. போட்டுட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு நீங்கள் இது google.com தான் போடணும், நீங்கள் any.com போடுங்க, வேணா பாருங்கள். சேட் அதாவது openai.com இந்த சேட் ஜிபிடி பேஜ் இருக்கு இல்லையா, அது ஒர்க் ஆகுதா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்காக chat.openai.comனு போட்டேன். ஒர்க் ஆகுது. இங்கே பாருங்கள் ரிப்ளை வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் பிங் இப்படி ஒரு டொமைன் இருக்குமான்னு தெரியல. இங்கே பாருங்கள் இப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட்டே நான் ஃபைன் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிச்சு. சரி, நான் இந்த தப்பாக போட்டு தப்பாகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நமக்கு பேக்கெட் ரிசீவ் ஆகுது அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணுற கமெண்ட் தான் பிங். சரியா. ஐபி கான்ஃபிக் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பண்ணி காமிச்சேன். லைக் உங்களுடைய இது ஐபி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், உங்களுடைய டீட்டெயில்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சரியா. இந்த என்எஸ் லுக்கப்பும் ட்ரேஸ் ரூட்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் ப்ராம்ப்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா. ஏன்னா அது கொஞ்சம் பெருசு, நிறைய சொல்லி தர மாதிரி இருக்கும். ஓகேவா. நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போய்டுவோம். இப்போ ரவுட்டர்னா என்ன அப்படின்னா, இப்போது வெளியில் ஒரு இன்டர்நெட் இருக்குது, ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் உங்களுக்கு இன்டர்நெட் கொடுக்குறோம். சரியா. உங்கள் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் நீங்கள் ஃபார்ம் பண்ணுற நெட்வொர்க் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல அந்த வெளியில் இருக்கிற இன்டர்நெட்டை, வெளியில் இருக்கிற நெட்வொர்க்கை உள்ளே இம்போர்ட் பண்ணி கொடுக்குற வேலையை செய்கிறது தான் ரவுட்டர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஸ்விட்சு. இப்போது வெளியிலேருந்து இன்டர்நெட் உள்ளே வந்துடுச்சு, ஆனால் இங்கே 100 கம்ப்யூட்டர் இருக்குது. ஓகேவா. இப்போ இதை பார்த்தீங்கன்னா மொத்தமே 2 போர்ட்டு தான் என்னோடய ரவுட்டரில் இருக்குது. ஓகேவா. இந்த 2 போர்ட்டு தான் ரவுட்டரில் இருக்குது அப்படின்றதுனால என்னால் வந்து மல்டிபிள் டிவைசஸை கனெக்ட் பண்ண முடியாது. 2 தான் அதிகபட்சம் கனெக்டே பண்ண முடியும். ஓகேவா. ஆனால் இங்கேருந்து ஒரு இன்புட் எடுத்துகிட்டு போயிட்டு நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஸ்விட்சில் கனெக்ட் பண்ணுறேன். ஒரு இன்புட் கொடுத்துட்டு இப்போ என்னால் 7 டிவைஸ் 8 போர்ட் ஸ்விட்சில் வந்து பார்த்தீங்கன்னா 7 டிவைஸ் கனெக்ட் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா இஃப் இட் இஸ் அன் 32 போர்ட் ஸ்விட்ச் என்னால் வந்து 31 கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ண முடியும். ஒரு இன்புட்டு 31 அவுட்புட்டு. ஸோ இதுதான் நம்ம ரவுட்டர்கிட்ட இருந்து அந்த கனெக்டிவிட்டி, இன்டர்நெட் கனெக்ஷன் ஆகட்டும் இல்லை டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகட்டும், ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து செய்கிற வேலை எது செய்யுதுன்னா இந்த ரவுட்டர் செய்யுது, ஸ்விட்ச் செய்யுது. ஓகேவா. ஃபயர்வால். இப்போது த்ரெட் வருது அப்படின்னா நமக்கு நிறைய வெப்சைட்ஸ் மூலயமா வரலாம், தேவையில்லாமல் லிங்க்ஸ் மூலயமா வரலாம், ஈவன் ஒரு பிடிஎஃப் ஃபைல் மூலயமா வரலாம். ஸோ அன்வான்டாக எந்த ஃபைல் வந்தாலுமே அது வந்து த்ரெட்டில் ஆட் பண்ணிக்கலாம். சரியா. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் எந்தெந்த வெப்சைட்ஸ்லேருந்து மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வால் போடுவோம். லைக் வந்து இப்போ ரூல் போடுவோம். இப்போது இது நம்ம
யூஸ் பண்ணுற ஒரு இடம்னு வச்சுப்போம். இப்போ இது வந்து வெளியில் இருக்கிற இன்டர்நெட் வேர்ல்டுன்னு வச்சுக்கோம். இது நான் இது இந்த பிங்க் கலரில் இருக்கிறது நம்மளுடைய வேர்ல்டு, சரியா? பிளாக் கலரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற இன்டர்நெட் வேர்ல்டு. சரி, இப்போ இங்கிருந்து நமக்கு என்ன வருதுன்னா ஒரு ரெக்வஸ்ட் வருது, ஒரு மெயில் வருதுன்னு வச்சுக்கோம். இப்போ நடுவில் ஃபயர்வால் இருக்கிறதுனால இந்த ஃபயர்வால் என்ன பண்ணுன்னா தடுத்துட்டு செக் பண்ணும் இது வந்து ஆத்தரைஸ்டு சோரா. இப்போ வந்து வெப் டிவியில் இருந்து மட்டும்தான் நமக்கு வந்து இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு நம்ம ரூல் போட்டிருந்தோம் அப்படின்னா வெப்டெக் அகாடமிலேருந்து மட்டும்தான் இங்கே எனக்கு வந்து ரிசீவ் ஆகும். மற்றபடி எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா இங்கேயே நின்று போயிடும், சரிங்களா? நம்ம என்ன ரூல் அலோவ் பண்ணியிருக்கோமோ அந்த ரூல் மட்டும்தான் உள்ளே வரும். நம்ம எதை வெளியே போகணும்னு அலோவ் பண்ணியிருக்கோமோ அது மட்டும் தான் வெளியே போகும். மற்றபடி எதுவுமே இங்கே நடக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டர் வாலாக இருந்து எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி எதை நம்ம அலோவ் பண்ணியிருக்கோமோ அது மட்டும் எதை அலோவ் பண்ணலையோ அது போகாத, நீ இங்கேயே இரு. இப்போ நம்ம கம்பெனி இன்ஃபர்மேஷன்ஸை வெளியே கொடுக்கக்கூடாதுன்னா அப்போது அதோட விஷயம்லாம் உங்கள் உள்ளே ஆக்டிவாக இருக்கலாம், ஆனால் அது வெளியே போகக்கூடாது. அப்போது இங்கேருந்து அதை வெளியே அனுப்புகிறப்போ இந்த ஃபயர்வால் தடுத்துரும், அது வெளியே போகாது. அது மாதிரி வெளியில் இருக்கிற அன்வான்ட் விஷயங்களை உள்ளே வரும்போது ஃபயர்வால் செக் பண்ணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வரலாம், இந்த விஷயங்கள்லாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது 1 2 3 4 அப்படின்ற இந்த 4 விஷயத்தை மட்டும் அலோவ் பண்ணியிருக்கோம், சரியா? அது மாதிரி 1 2 3 4 இந்த 4 விஷயத்தை நம்ம பிளாக் பண்ணியிருக்கோம், ஓகேவா? இந்த 4 விஷயத்துலேருந்து எது உள்ளே வந்தாலும் அலோவ் பண்ணும், இந்த 4 விஷயத்து எது உள்ளே வந்தாலும் அலோவ் பண்ணாது. புரியுதா? ஸோ ஃபயர்வால் அப்படின்றது ஒரு இன்டர்மீடியேட்டான விஷயம். நீங்கள் எதை அலோவ் பண்ணணும்னு சொல்கிறீங்களோ அலோவ் பண்ணணும், அலோவ் பண்ணாதுன்னு சொல்கிறது அலோவ் பண்ணாது. இன்பில்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா சில ரூல்ஸ் இருக்கும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அந்த விஷயங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இட்ஸ் ப்ரொடெக்ட் அகெயின்ஸ்ட் த வைரஸ், த்ரெட்டு, ட்ரோஜன் வேறு, ரேன்சம் வேறு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான வைரஸ் இருக்குது. ஸோ இதிலிருந்து ப்ரொடெக்ட் பண்ணுற வேலையை ஃபயர்வால் செய்யுது. ரெண்டுமே இதில் வந்து சாஃப்ட்வேராகவும் அவைலபிள் இருக்குது, ஹார்ட்வேராகவும் அவைலபிள் இருக்குது. ஹார்ட்வேர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னே ஒரு டிவைஸ், இப்போ ரவுட்டர் எப்படி நம்மக்கிட்ட ஒரு டிவைஸாக கொடுக்குறாங்க அதே மாதிரி ஹார்ட்வேர் டிவைஸ் இருக்கும். இது என்னென்னா எல்லாமே வந்து பார்த்தோன்னா கம்ப்யூட்டர்ஸ் தான். இப்போ ரவுட்டருமே ஒரு கம்ப்யூட்டர் தான், ஆனால் அதோட வேலை என்னென்னா வெளியில் இருக்க இன்டர்நெட்டை கலெக்ட் பண்ணி உள்ளே கொடுக்குறது, அவ்வளோதான் அதோட வேலை. அதுக்கு மேலே அதில் எதையுமே பண்ண முடியாது. அதுமாதிரி ஃபயர்வாலோடைய ஹார்ட்வேர் எப்படி இருக்குன்னா இட்ஸ் ஏ கம்ப்யூட்டர் டிவைஸ், ஆனால் வந்து அதோட வேலை என்னென்னா ப்ரொடெக்ட் பண்ணுறது மட்டும்தான். அதுக்கான வேலைகள், அதுக்கான கோட் மட்டும் தான் உள்ளே இருக்கும், வேறு எதுவுமே அதால் பண்ண முடியாது, சரிங்களா? இப்போ மீனால் நீந்த தான் முடியும், காகத்தால் பறக்க தான் முடியும், மனுஷனால் நடக்க தான் முடியும். இதை மூணுத்தில் இப்போ மனுஷன் விதி விலக்குன்னு வைங்களேன். பட் இப்போ நீங்கள் காகத்தால் நீந்த சொன்னாலோ இல்லை மீனால் பறக்க சொன்னாலோ பறக்க முடியாது இல்லையா? அதேமாதிரி தான் கம்ப்யூட்டர் டிவைசஸ்க்குள்ளே ஃபயர்வாலால் போயிட்டு நீ வந்து இன்டர்நெட்டை வாங்கிக்கணும்னா வாங்கி கொடுக்காது, சரிங்களா? ஆனால் லோக்கலாக வர இன்டர்நெட்டை வாங்கி உள்ளே கொடுக்கும். இப்போ ரவுட்டருக்கு வந்துச்சு, அந்த ரவுட்டருக்கு வர இன்டர்நெட்டை வாங்கி உள்ளே கொடுக்கும். ஈவன் தான் நம்ம வெளியில் இருக்கிற இன்டர்நெட்டுமே இது வழியாக பாஸ் பண்ணலாம், ஆனால் வந்து இதால் வந்து பார்த்தோன்னா மற்ற டிவைசஸ்க்கு கடத்த முடியாது, சரியா? இது நீங்கள் ரியல் டைமில் பார்க்குறப்போ நல்லாயிருக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒய்ஃபை. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறது, டே மச்சான் ஹாட்ஸ்பாட் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த ஒய்ஃபைலாம் வாங்கியிருப்போம், சரியா? ஒன்றும் இல்லை, இன்டர்நெட்டை ஒயர்லெஸ்ஸாக நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் ஒய்ஃபை, ஓகேவா?